படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். ஆக்சுவலி நான் ஏன் ஃபீல் பண்றேன் அப்படின்னா ரொம்ப அளவச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் எல்லாமே இருக்கு, பட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன் அது கம்மியா இருக்குன்னு ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு. மற்றபடி ரொம்ப அளவச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்ணுல இருந்து உண்மையிலே தண்ணி வந்துடும். அவ்வளோ அழகா இருக்கு. முக்கியமா சூரி அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். வேற மாதிரி இருக்கு படம். அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு குறை, ரொம்ப அளவச்சிட்டாங்க, அது மட்டும் தான். மற்றபடி என்ன மாதிரி அடல்ட்ஸுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. அஸ் அ மூவி ரிவ்யூரா சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல, நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் காமெடி இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே சென்டிமெண்டா கொண்டு போயிருக்காங்க. அந்த தாத்தா இறக்குறது, அவங்க அம்மா இறக்குறது, அந்த பாட்டி இறக்குறது, அது எல்லாமே ஒரு பாட்டா கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். ஒரு சிவகார்த்திகேயன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2.5 மணி நேரம் உட்கார முடியாதுன்னு நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து பார்க்கணும். ஏன்னா பசங்களா போனீங்கன்னா ரொம்ப கலாச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 3 பேருமே ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணாலும் சந்தோஷம். இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் இங்க நடந்திருக்கு. விமல் சார் வந்துட்டு எந்த ஒரு பெரிய ஹீரோ அப்படின்லாம் பார்க்காம தான் கூப்பிட்டா சூரிக்கு நட்புகிட்ட ஒரே காரணத்துக்காக வந்து நட்புக்காண்டி நடிச்சு கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா நான் ஹீரோவா பண்ணிருக்கேன், நீ காமெடியா பண்ணிருக்கேன். நீ ஹீரோ பண்ணும்போது நான் உனக்கு இஷ்டம்ல வந்தா அது எந்த ஹீரோ அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் அதை அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு விமலுக்கு ஒரு பெரிய விஷயம். நல்லா பண்ணாங்க, அருமையா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியா எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எமோஷனல் ஃபுல்லா, படம் ஃபுல்லா நல்லா எமோஷனலா கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. குட்டி பையன் தான் சூப்பரா பண்ணியிருக்கான், நல்லா இருக்கு. அந்த குட்டி பையன் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. லப்பர் பந்துல பண்ணாங்களா, அவங்க இதுல சூப்பரா பண்ணியிருக்காங்க. அக்கா கேரக்டர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர் கூட பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்கிறான மெசேஜ் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி மாமா மச்சா வச்சு அதை நிறைய கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்கு. மெய்யழகன் நான் பார்க்கலையே. சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எமோஷனலா அவர் பண்ணியிருக்காரு. அவர் சிரிக்க வச்சு பார்த்துட்டோம், அழ வச்சு இப்பதான் பாக்குறேன் நானு. நல்லா இருக்கு. அவரை வச்சுமே மெசேஜ் இருக்கு நிறைய, நல்லா இருக்கு. ஓகே, 5க்கு 4 கொடுப்பேன்.